ஓம் 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 தாயே நமஹ தந்தையே நமஹ சத்குருவே நமஹ ஆனந்தமானந்தஹரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் योगेन्द्रमीक्ष्यं पवरोगवैद्यं श्रीं सद्गुरुं नित्यम् अहं भजामि। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री क्रिया बाबाजी नमः। ओम योगेन चित्तस्य पदेन वाचां नलं शरीरस्य शवैतगेन योगाग्रोदं प्रणवं मुनीना पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। குருசரணம், நமஸ்காரம், வணக்கம். பதஞ்சலி யோக சூத்திரம். இப்பொழுது நாங்கள் 3வது சத்சங்கத்தில் இருக்கிறோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை நாங்க ஒரு பயனுள்ள விதமாக புரிஞ்சு கொள்ளணும் என்று நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன். சோ அந்த அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் ஏன் முக்கியமாக யோகா கிளாஸுக்கு போறாங்க, இல்லாட்டி யோகத்தை முழு நேரமாகவோ இல்லாட்டி பகுதி நேரமாகவோ செய்பவர்கள், இல்லாட்டி அதை உள்வாங்குபவர்கள், அதனை சாதனை செய்பவர்களுக்கு ஒரு தலையாய புக். எப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் சில நூல்கள் முக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறதோ, இந்து மதத்தை பகவத்கீதை ஒரு முக்கிய நூலாக கூறப்படுகின்றது, பைபிள் ஒரு முக்கிய நூலாக கூறப்படுகிறது கிறிஸ்டியன் சமயத்துல, குர்ஆன் ஒரு இஸ்லாம் மதத்துல முக்கிய கூறா சொல்லப்படுது. அதே போல ஆன்மீக சாதனையில் ஈடுபடுகிறவர்கள், முக்கியமாக இந்த யோக சாதனையில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் எந்த குருவை பின்பற்றினாலும், எந்த யோக சாதனையை பின்பற்றினாலும் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூல் தவிர்க்க முடியாதது, விலக்கி வைக்கப்பட முடியாதது. ஆகவே இந்த நூலை நாங்கள் எவ்வளவுத்திற்கு எங்களுடைய சாதனையுடன் இணைத்து இதை புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுத்துக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய வெற்றி தோல்வி, அதனுடைய பிரதி விளைவு எப்படி என்றதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விட்டு, இதிலிருந்து என்னுடைய சாதனையை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிந்தால் அதுவே நீங்கள் இந்த நூலை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய மிக உச்சபட்ச நன்மை என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில முதல் வகுப்புல அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தோம். 2வது வகுப்புல முதல் 5 சூத்திரங்களையும் பார்த்தோம். திருமந்திர வகுப்புல நாங்க எப்படி எனக்கு 10 பாடல்ல இருந்து எனக்கு 5 பாடல் ஒரு நாளைக்கு சொன்னா காணும் போதும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கோ, அதே போலதான் இதுவும். இங்கேயும் நான் 5 பாட்டை தான் படிப்பிக்க விரும்புறேன்.
அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்களுக்கு தமிழ் வந்து ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு விரிவான மொழி. அவர்கள் என்ன செய்வார்கள்னா இதுக்கான ஒத்த கருத்துள்ள சொற்களை இல்லாட்டி ஒத்த கருத்துள்ள பொருள் படக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த அந்த சூத்திரத்திலிருந்து விலகி விடுவார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் படிப்பிக்கும் போது அப்படி ஒரு 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 சிக்கல் வருவது குறைவு. அதிலும் என்னை போன்றவர்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது, என்னை போன்றவர்கள் மீன் இந்த வெக்கபுலரி அதிகம் தெரியாதவர்கள், இல்லாட்டி 20 வயசுக்கு பிறகு ஆங்கிலத்தை படித்து கொண்டவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுவேன். பட் எனக்கு எப்படி வந்து சொல்லிடுவேன்டா, எங்களுக்கு தெரியாத வெக்கபுலரியை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, இந்த சூத்திரத்துல இருக்கக்கூடிய மேஜிக் அதுதான். இந்த மேஜிக்கை வந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த கேள்வி பதில நான் தனியா செய்கிறேன். அதுக்குள்ள போனா டைம் எங்களுக்கு இதாயிடும், டைம் வேஸ்ட் ஆயிடும். அதால நாங்க ரைட் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பல. ஆனால் கிளாஸ் முடிய உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புறேன். இந்த கிளாஸ் இந்த பிடிஎஃப் ரைட். இது நாங்கள் ஆல்ரெடி போன வகுப்புல பார்த்துட்டோம். எப்படி இந்த கிளிஸ்டா லிஸ்டா 2 விதமான ஒப்போசிட்டான விஷயங்கள் மீன் இன்பம் தருபவை, துன்பம் தருபவை, இல்லாட்டி எங்களுக்கு குழப்பத்தை தருவது, குழப்பம் தராதவை. இப்படி 2 விதமான கிளேஷங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதாவது கெட்டவை நல்லவை. நான் எப்பொழுதும் ஆங்கிலத்துல நான் அதை சொல்றேன், நான் டுவாலிட்டி மைண்ட் என்று நான் எப்பயுமே அந்த சொல்லை தொடர்ந்து பார்ப்பேன். அது ஈஸி உங்களுக்கு விளம்புறது. குழப்பம் தர்றது தெளிவானது, அறிவில்லாதது அறிவு சார்ந்தது, இப்படியான விஷயங்களை கொண்டது இந்த கிளேசங்கள் என்று பார்த்தோம். ஈவன் மனமே இயற்கையாகவே அந்த இரட்டைத்தன்மையோட தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த கிளேசம் என்ற ஒரு சொல் மிகவும் ஒரு ஆழமான சொல். ஒரு தமிழ்ல அதை வந்து நாங்க வந்து மொழிபெயர்ப்பதை விட அதை கிளேசம் என்று சொல்றதே எங்களுக்கு ஈஸி. ஓகே, அது எப்படியான கிளேசம் கிளேசம் என்றாலே அது இரட்டைத்தன்மையான கிளேசம். இப்ப நாங்க படிக்கிறோமே அதே ஒரு வகையான கிளேசம் தான். அந்த அறிவும் கூட எங்களுக்கு குழப்பத்தை தான் தரக்கூடிய. சோ அந்த அடிப்படையில் அந்த மனவிருத்திய வைத்துக்கொண்டு பதஞ்சலி அடுத்த சூத்திரத்துக்குள்ள போகும். அந்த சூத்திரத்துல இந்த கிளேசம் எப்படியான எண்ணங்களை கொண்டது, நாங்க இப்படித்தானே எங்களுடைய விஞ்ஞானத்தில் படித்து வைத்திருக்கிறோம். மனமென்றா எண்ணங்களின் தொகுப்பு. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டவை? நாங்க சொல்ல முடியாதுதானே எல்லா எண்ணமும் நல்ல எண்ணம் இல்லை. ஈவன் நல்ல எண்ணம் எல்லாம் எங்களுக்கு நல்லது தரக்கூடியதாண்டா அதுவும் தர முடியாது. தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகவே பதஞ்சலி இந்த எண்ண ஓட்டங்களை அவர் 5 விதமாக பிரிக்கிறார். அந்த 5க்குள்ள வந்துரு நாங்க எங்கேயும் ஏதாவது ஃபில்டர் பண்றது. இப்ப திருப்பி நான் ஒரு பழைய சினிமா பாட்டுக்கே வாரேன். இங்க இருக்க அம்மா சொன்னா, நீங்க எங்களை வயசு போன ஆக்கலன்னு சொல்றீங்க. இன்னும் வயசு போன ஆக்கலன்னு நான் சொல்லல, அதை நான் தெளிவுபடுத்துறேன். வயசு போன மீன்ஸ் லைக் சினிமா பாட்டு சொல்லிக்க உங்களுக்கு தெரியாது என்ற மீனிங்ல சொல்றேன் நான். தட்ஸ் மீன் இப்ப நான் 20 வயசுல பாட்டு கேட்க உங்களுக்கு 40 வயசா இருக்கு. ஸோ அப்ப அந்த 20 வயசுல நான் பாட்டை கேட்கிற உணர்வுக்கும் ஒரு ஆள் அதே பாட்டை 40 வயசுல கேட்கிற உணர்வுக்கும் விளக்கத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் இங்க அதை சொல்றேன். ஸோ இங்கேயும் இந்த 5 விதம் என்றதை கண்டுபிடிக்கிறது.
இதுவும் நான் டீனேஜ்ல பார்த்த படம் என்றோடைய எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. இந்த அலைபாயுதே என்ற ஒரு படம் வந்து அந்த படத்துல அவர் காதலிய மிஸ் பண்ணிடுவார் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்ப அவருடைய நண்பர்கள் கேட்பாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் ஒரு சின்ன கால்குலேஷன் என்று கொடுப்பார். அந்த கால்குலேஷன் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லொஜிக்கா இருக்கு. ஓகே, சென்னையில எத்தனை கேர்ள்ஸ் இருக்கணும், எத்தனை கேர்ள்ஸ் இருக்கணும்டா கண்டுபிடிக்கலாம். அத்தனை கேர்ள்ஸ்ல காலேஜ் போறது எத்தனை பேர், அப்ப இத்தனை காலேஜ் போற ஆக்கள் எத்தனை பேர், இந்த மெடிக்கல் படிக்கிற ஆக்கள் எத்தனை பேர், அப்ப கட் பண்ணி வந்தா ஒரு 50 பேர் வந்துருவாங்க அந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா. சோ 50 பேருக்குள்ள இருக்கிற அந்த கேர்ளை பிடிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆரண்டு. சோ அதே போலதான் இங்க பதஞ்சலி எங்கட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் உருவாகிற எண்ணங்களை ஈஸியா நாங்கள் ஃபில்டர் பண்றது, இல்லாட்டி அதை வந்து வடிகட்டி என்னென்ன வகையான எண்ண ஓட்டங்கள் எங்களுக்குள்ள ஓடுது என்றதை அவர் ஒரு வரையறைப்படுத்துகிறார். ஒரு தலைப்புக்கு கீழே வரையறைப்படுத்துறார். அப்ப எங்களுக்கு ஈஸியாயிரும், ஓகே இந்த 5க்குள்ளதான் நான் மாட்டுப்பட்டிருக்கேன். அப்ப இந்த தியானம் செய்பவர்கள் இல்லாட்டி இந்த இந்த சொல் தியானம் என்று சொல்றது, அன்பை தியானம் பண்ணுதல், இல்லாட்டி அருளை தியானம் பண்ணுதல், குருவனுடைய பேரை தியானம் பண்ணுதல், இப்படி. அதே போல இந்த ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் ஆழமாக புரிந்து விட்டோம் என்றால் எங்களுடைய மன ஓட்டம் இல்லாட்டி மனத்திலிருந்து வர அந்த எண்ண ஓட்டத்திலிருந்து எங்களை இயல்பாகவே விடுவித்துக் கொண்டு நாங்கள் சமாதிக்கு இல்லாட்டி தியானத்துக்கு எங்களுடைய உணர்வை மிக இலகுவாக விரைவாக கொண்டு செல்வதற்கு ஒரு கேட்வே, ஒரு லூப், இல்ல என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு ஈஸியா ஒரு பாலம் ஒன்று போறது பதஞ்சலி. இப்ப அவர் என்ன சொல்றார், பிராமணம் விபரிய விகல்ப நித்ர ஸ்மிருதி என்று 5 விஷயம் சொல்ற. என்னன்னு சொல்றார், 5 வகையான எண்ணோட்டம். தமிழ்ல அத பிராமணம், விபரீதம் தமிழ்ல, ஓகே முழுமையா தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணா விபரீதம், விகல்பம், நித்திரை, சிமிருதி. இந்த நித்திரைக்கு ரொம்ப ஓகே, அது ஏன் நித்திரை என்று போட்டிருக்கின்றதை நாங்க விளங்கிக்கிறோம். ஓகே, எங்கட ஊர்ல எல்லாம் நாங்க ஒரு ஓகே ஐம் கோயிங் டு பெட்ன்றதை நாங்க நிறைய இது வாங்கிட்டோம். ஓகே, ஸ்லீப், ஓகே கோயிங் டு ஸ்லீப் என்றத நித்திரை என்னன்னு சொல்லுவோம், தூக்கம் என்றும் சொல்லுவோம், படுக்க போறன்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி நிறைய தமிழ் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல நித்திரை என்று, ஒரு இடத்துல நாங்க தூங்க போறோம்னு சொல்றது இன்னொரு இடத்துல வேற ஒரு பொருளாக கொள்ளப்படும். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அது ஒரு வேற ஒரு எண்ணத்தை தூண்டும். ஓகே, சோ அதே போல் இந்த 5ஐயும் எப்படி நாங்கள் இந்த எண்ண ஓட்டம் இல்லாட்டி எண்ண அலைய வந்து எப்படி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று பதஞ்சலி. பிராமணம் என்றால் மிக நுண்ணிய அறிவு. அதுதான் நாங்க முதலே பார்த்தோம். ஒரு குழந்தை பிள்ளையர் அறிவு வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தும். எப்படி ஆராய்ஞ்சு பார்க்கிற அறிவு, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இல்லாட்டி அதுக்காக வினாக்களை தொடுக்கக்கூடிய இல்லாட்டி பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய அறிவு. இப்ப நாங்க எல்லாரும் சொல்லலாம், ஓகே எல்லாரும் முத்திக்குத்தான் போயினோம், எல்லாரும் நாங்க சிவனிட்டத்தான் போறோம், என்ன வேலை செய்தாலும் சிவனிட்டத்தான் போறோம் என்று சொல்லலாம். ஆனா உண்மையா நாங்க போறோமா என்றது யாருக்கும் தெரியும். அதை எப்படி ஆராய்ஞ்சு பார்க்கிறது, எப்படி அறிந்து கொள்வது, அந்த நுண்மையான அறிவு ஓட்டத்தை தான் நாங்க பிராமணம் என்று சொல்லுவோம். இதை பற்றி
தனிய பதஞ்சலி வந்து பின்னால சொல்லியிருக்காரு. அதை நாங்க பிறகுப்பா இந்த பிராமணத்துக்குள்ள 3 வகை இருக்கு, அந்த வகையை வந்து எப்படி எப்படின்னுலாம் அதை சொல்லியிருக்காரு. அதை நாங்க தனி சூத்திரமா இருக்கிறபடி அதை நாங்க பிறகு பார்ப்போம். சோ இதை வந்து இவ்வளவத்தோட நாங்க புரிஞ்சு கொண்டா சரி. அதாவது இந்த பிராமணம் என்ற சொல் வந்து ஞான வழிக்கான கேள்வியை கேட்க, சும்மா கேட்கக்கூடாது. என்னுடைய பிராமணம் என்ற அந்த நுண்ணறிவு ஞானத்தை பெறக்கூடிய வகையான கேள்வியை எனக்குள்ளிருந்து உதிக்க வேண்டும். ஓகே, அதாவது எப்படி சொல்லினோம்டா, ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ராமகிருஷ்ணன் என்ன சொல்றேன்டா, இறைவனை அடைகிறது மட்டும்தான் இந்த பூமியில எசென்சியல், மற்றதெல்லாம் நான் எசென்சியல். இங்க தேவையானது தேவையற்றது என்று 2ஆ பிரிச்சமண்டா, ஒவ்வொரு மனித பிறப்புக்கும் தேவையானது இறைவனை அடைகிறது, மற்ற எல்லாம் தேவையில்லை. ராமேஸ்வரம் மிக மிக ஒரு 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 ஈஸியா தங்க சிறுவர்களுக்கு வழங்கப்படும். சோ இங்க உன்னுடைய அறிவு இறைவனை மட்டும் செய்ய வேணும், இறைவனை தேடி போறது மட்டும் அறிவு, மற்றது எதுவுமே அறிவில்லை. பிராமணம் என்றது உன்னுடைய ஞான வாசலை திறந்தால் அது வந்து பிராமணம். அதை பற்றி அதை திறக்க இல்லைன்னா அது அது வந்து பிராமணம். ஆகவே பிராமணம் என்ற சொல் எங்களுடைய இறை தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான கேள்விகளை, எண்ண ஓட்டங்களை எங்களிடமிருந்து உதிர்ப்பதற்கான ஒரு வழி. அடுத்தது விபரீதம். விபரீதம் என்றால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இவன் வந்து விபரீதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவன் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அது மட்டுமில்ல, அந்த தேவையில்லாத செயல் அவனை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டே விடும், இல்லாட்டி ஒரு அபாயமான சூழ்நிலையில் கொண்டே விடும். அதுவே விபரீதம். இல்லாட்டி அதை வந்து நாங்க ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சு கொண்டிருக்கோம். நாங்க இயல்பா சொல்லுவோம் தானே, இவனுக்கு காலம் சரியில்லை, அதால இப்படி விபரீத விளையாட்டுல ஈடுபட்டு திரிகிறான், இவனுக்கு வாழ்க்கைண்டா என்னென்று புரியல என்று நாங்க எல்லாம் சொல்லுவோம். ஒருத்தனை பார்த்து, ஒருத்தன் வந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவாட்டி, ஒருத்தன் ஒழுங்கா வேலைக்கு போவாட்டி, சும்மா ஊரை சுத்திட்டு இருந்தா இவன் வந்து விபரீதமான வெளியில் செய்துட்டு இருக்கிறான்டா என்ன சொல்லுவோம். இங்கே விபரீதம் என்பது இறைவனை புரிந்து கொள்வது தவறாக நீ இறைவனை நோக்கி நோக்கி செல்லக்கூடிய பாதையை மட்டும் புரிந்து கொள்வது. மற்ற எல்லா பாதையையும் நீ புரிந்து கொண்டால் அது தவறான பாதை. ஓகே, ஈவன் மிகப்பெரிய சத்தியங்கள் கூட எங்களுக்கு தவறாக விபரீதமாக புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய அந்த முதல் கூறப்பட்ட நுண்ணறிவு எங்களுக்கு போதாமல் இருப்பது. நாங்க தவறா கணிக்கிறோம். ஓகே, நாங்க எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கை முறையில கடவுளை வந்து எப்ப நாங்க சிந்திக்கிறோம்டா 60 வயசுக்கு பிறகு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 60 வயசுக்கு பிறகு அப்படிதான் நாங்க சொல்லி வச்சிருக்கோம். எங்களோட கல்ச்சர்ல நாங்க அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கோம். நான் இதை ஏழியாக புரிஞ்சு விட்டேன். ஏழியா புரிஞ்சுட்டேன்னா 60 வயசுக்கு பிறகு நான் பார்த்த என்னுடைய அம்மம்மாமார், என்னை சுத்தி இருந்த நிறைய ஓகே பாட்டிமார், குறைஞ்சது என்னை சுத்தி ஒரு 10 பாட்டிமார் இருந்தது. எனக்கு நம்பிக்கை வரையில அவை வந்து நிச்சயம் முறைபதம் அடைவீம் நம்பிக்கை எனக்கு வரையில. இனி இல்லைன்னா நல்லவர்கள், அவருடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் சிறந்த வாழ்க்கை. கணவனே கண்கண்ட தெய்வம், பிள்ளைகளுக்காக வேண்டிய வாழ்ந்து, பேர பிள்ளைகளுக்காக வேண்டிய வாழ்ந்து,
பட் எனக்கு தெரிஞ்சிட்டு அவை நிச்சயம் கடவுள்கிட்ட போக மாட்டேங்க. அது நீ எப்படி சொல்றேன்றெல்லாம் கேட்கப்படாது. நான் தெரிஞ்சிட்டு. ஏனென்றால் அவர்கள், நான் முதலே சொன்னது போல், சமய நம்பிக்கையை அவர்கள் இறை நம்பிக்கை எண்ணெய்த்துக் கொண்டார். இறை நம்பிக்கை என்பது வேறு, சமய நம்பிக்கை என்பது. இதுக்கும் திருப்பி நான் ராமேஸ்வர் தான் பார். ராமேஸ்வர குரு ராமேஸ்வருக்கு சொல்லும் போது எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தேன்டா, இந்த உலகத்துல இருக்க எல்லா எல்லா பொருட்கள்லையும், அப்படி ஒரு பொருட்கள்லையும் இறைவன் தான் இருக்கிறார். அதை மட்டும் பார், வேற ஒன்றையும் பார்க்க. இங்க 30 பேர் இருக்கிறவன்டா, 30 பேரும் யாரு? இறைவனுடைய அம்சங்கள். அதான் இந்த புது பாட்டு, இந்த கமலஹாசன், கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லே கிடையாது. ஓகே, நாங்க கல்லின் வழியாக கடவுளை பார்க்கிறோம் ஒழிய, ஆனா கடவுளை பார்க்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க என்ன கடவுளை பார்க்க இல்ல, கல் வழியாக நாங்கள் கடவுளை பார்க்கிறோமே ஒழிய கடவுள் எங்களுக்கு தெரியவில்லை, கல் தெரிகிறது. இதுதான் விபரீதமான விளையாட்டு. இப்ப நான் சின்னல்ல இந்த எங்கட ஊர்ல எல்லாம் நாங்க விளையாடுறது இந்த குறும்பட்டி. குறும்பட்டி என்றா தெரியுமா? காஞ்சனாக்கு தெரிஞ்சா சரி. குறும்பட்டியில தேரெல்லாம் செய்து, மண்ணில பிள்ளையாரெல்லாம் செய்து, அதை உள்ளுக்குள்ள வச்சு தூக்கி கொண்டு போய் எல்லா இடம் சுத்தி அடிச்சு, அதை கொஞ்சம் பெருசா செய்யணும். நாங்க சின்னனா செய்ததா பெருசாச்சு. ஓகே ஓகே, எங்களுக்கு அந்த டைம்ல வேலை இல்லை, அதால நாங்க அதை விளையாடணும். கொஞ்சம் வயசு போனோன்னா எங்களுக்கு வேலை இல்லை, அதால அதை செய்யறோம், கொஞ்சம் பெருசா கட்டி செய்யறோம், அவ்வளவு. அதுக்காண்டி கோயில் பிள்ளைன்னு நான் சொல்லல, இங்க தவறாகவும் புரிஞ்சு கொள்ளப்படும். சோ அதுவும் தேவைதான். அது வந்து ஒரு சாதாரண மக்கள் இங்க பதஞ்சலி யோக சூத்திரன் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன். சோ எங்களுக்கு என்ன தேவை? ஓகே, சோ இந்த விபரீதமான ஒரு முடிவு, தவறாக நாங்கள் எங்களுடைய இறை அனுபவத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம், தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 63 நாயன்மாற்ற பாடல்களை படிப்பதனாலோ இல்லாட்டி பதஞ்சலியை படிப்பதனாலோ திருமந்திரத்தை படிப்பதனாலோ நாங்க இறைவனை அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நீங்கள் 1000 புத்தகங்களை படித்தாலும் உங்களுக்கு இறை உணர்வை பெற முடியாது. இதுக்கு நான் முந்தையும் இதே கதையை நான் சொல்லியிருப்பேன். கணபதி முனி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வேதங்களை, 4 வேதங்கள், மிகச்சிறந்த 4 வேதங்களையும் முழுமையாக கரைத்து குடித்தவர். 4 வேதத்தையும் ஒரு ஆளால பாடமாக்க முடியுமா? இப்ப நிறைய பேர், நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப கம்பராமாயணத்தை படிச்சாக்கள் இருக்கணும், தமிழ்ல இருக்கிற நூல்களை கரைத்து குடித்தார்கள், என்ன பாட்டு கேட்டாலும் சொல்லுவீனம். ஆனா இவர் அதை விட கொஞ்சம் மேல போய் பின்னிக்கிருந்தும் வேதங்களை சொல்லக்கூடிய கணபதி முனி என்று. ஆனால் அவருக்கு பிரம்ம ஞானம் மட்டும் கிட்டவில்லை. அப்ப அவர் என்ன, அவருக்கு புரிஞ்சுட்டு, நான் என்ன இவ்வளவும் தெரிஞ்சும் எனக்கு பிரம்ம ஞானம் கிட்டவில்லை. ஆகவே அவர் ரமணர்கிட்ட வந்து கேட்கிறார், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு ஆனா எனக்கு இந்த பிரம்ம ஞானம் மட்டும் வர இல்லை என்னோட அவர் ரமணருடைய சீடராகி அவர் முத்தி அடைவர். இதேதான் மாணிக்கவாசகருக்கு நடந்தது. அவர் பெரிய பெரிய மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆள். ஓகே, இப்ப நாங்க மினிஸ்ட்ரின்னு சொல்றோம். ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில பெரிய போஸ்ட், அரசாங்கத்துக்குள்ள ஒரு பெரிய போஸ்ட். அந்த காலத்துல அவருக்கு ஒரு நிறைய பெரிய கார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நிறைய வேலையாக்கால் எல்லாம் இருந்தது. ஆனா அவருக்கு தெரிஞ்சிட்டு என்னால இறை அனுபவத்தை பெற முடியல என்று தெரிஞ்சிட்டு, அதெல்லாம் அவர் எங்கேயும் வேலைக்கு போய்க்க இடையில எங்கேயாவது ஒரு ஆள் கூடிய கீழே கூந்து, அதான் இறைவன் எப்படி ஆட்கொண்டவர் மாணிக்கவாசகர். கீழே குந்திட்டு பேசிட்டு இடையில வந்துட்டு இவர் போற வழியில ஒரு டக்குன்னு ஒரு செட்டப்பை போட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற சிவபெருமான் இவரை பிடிக்கிறது. அப்படி எங்களையும் பிடிக்கிறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா நாங்க போறோம் இல்லை, அதான் பிரச்சனை. எங்களையும் பிடிக்க பார்த்துட்டு இருக்கு.
சோ தவறாக நினைத்து கொண்டிருப்பது என்பது ஒரு விபரீதமான வாழ்க்கை முறை. அதுக்காண்டி திருப்பியும் அதை நான் சொல்றேன், எங்களோட வாழ்க்கை முறை விபரீதமானதாண்டா இல்லை, அங்கே இருந்துதான் அது கட்டப்படுகிறது. ஆனா அந்த கட்டப்பட்ட அடிப்படையில் இருந்து நாங்கள் மேலே வரும்போது எதை விட வேண்டும் எதை விடக்கூடாது என்ற அந்த அந்த கலாச்சாரத்தை நாங்கள் தொலைத்து விட்டோம். அதாவது குருகுல கல்வி, இறை இறை தொடர்பை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற நிறைய விஷயங்களை நாங்க இந்த கலியுகத்தின் ஆரம்பத்திலேருந்தே நாங்க விட்டுட்டோம். சோ மூன்றாவது விகல்பம். விகல்பம் என்பது ஒரு கற்பனை. உங்களுக்கு ஒரு பாட்டு போடணும் என்று வச்சிருந்து நான் அது இருந்தா உங்களுக்கு போடுறேன். நான் கடவுள், இது பார்த்து நிறைய காலம் ஆயிட்டு. ஆனா இந்த இந்த சீன் உங்களுக்கு தெரியுமெண்டா ஓகே, ஐ எம் ஹாப்பி. ஓகே ஓகே. அங்க இந்த அகோரிகள் இருக்கிற இடத்துல நிறைய சாமி சாமி அல்ல கண்டாலும் சாமி, கை கால் இல்லானாலும் சாமி, பேசினாலும் சாமி, பேசாம இருந்தாலும் சாமி, காணே பகவான் ஏண்டா சாமி. ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः தத்வாதேகம் புனர்ஜன்ம. சத்ய பிரபாவம் திவ்ய பிரகாசம் மந்திர ஸ்வரூபம் நிஷ்கலங்கோஹம் நிஜபூர்ண போதஹம் பிரத்யேகாத்மாஹம் நித்ய பிரம்மோஹம் சத்யத் பிரமாணம் மூல பிரமேயம் அயம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி. ஓகே. இந்த படத்துல மிச்ச சீன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கு. நிறைய பேர் சாமியாரா வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா இவருக்கு மட்டும் அந்த ரியலைசேஷன் இருக்கு. சோ யாரு நாங்க எல்லாம் கற்பனையில இருக்கு. காவி உடுத்துட்டு நல்ல விபூதி எல்லாம் பூசிட்டு 3 வேளை சாமி கும்பிட்டுட்டு, இந்த பாபா படத்துலயும் அதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. நானும் 3 வேளை சாமி கும்பிடுறேன், எனக்கு வராத சாமி எப்படி வந்தது, ஒரு காமெடியா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சீரியஸான விஷயம், காமெடி இஸ் வெரி சீரியஸ் பிசினஸ் என்று சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இறைவனை கும்பிடுறோம், இல்லாட்டி நாங்கள் ஒரு யோகி, இல்லாட்டி நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன் என்ற ஒரு கற்பனையில இருக்கிறேன். நாங்க இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்போம். இதுக்கு மிகப்பெரிய, நான் எப்பயுமே முதல் கிளாஸ்லயே நான் சொன்னேன், எங்களை விட வெள்ளக்காரர்கள் மேலத்திய மக்கள் இந்த ஆன்மீகத்தை தேடி வர்றது. ஆனா அவங்கட போரத்தை போய் பாத்தீங்கன்னா அவங்க எங்களை விட மிக சிக்கலான இதுலயும் இருப்பாங்க. அதாவது இந்த தியானத்துல எப்படி என்றா அவங்க அவங்களோட போரம் போய் வாசிச்சா தெரியும். அவங்க எப்படியான ஒரு உள்ளுக்குள்ள எப்படி ஒரு சிக்கல். அதான் உலகம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எப்பயுமே ஒரே விஷயத்தான் இருக்கு. எங்களுக்கு அப்படி வித்தியாசம் இல்லை. எங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தா அவனுக்கும் ஒரு சிக்கல் இருக்குதான், இறைவனை அடைகிறது இல்லை. சோ இங்க எங்களுக்கு வேற விதமான சிக்கல் இருக்கு, அவனுக்கு வேற விதமான சிக்கல் இருக்கு. இந்த போரமா போய் வாசிக்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் கற்பனையில அதை எழுதிட்டு இருக்கான். அந்த போரம் ஆன்மீக அனுபவமாக எழுதப்படுகிற இந்த போரங்கள் என்று சொல்றது தமிழ்ல எனக்கு சொல்ல முடியல. இப்ப அந்த போரம் எல்லாம் 100% விதமான போரம் கற்பனையில தான் எழுதப்படும். ஸோ ஆன்மீக நூல்களை படிப்பதனால், இல்லாட்டி நான் ஒரு குருவை பின்பற்றுவதனால், இல்லாட்டி ஒரு சாதனையை நான் செய்வதனால் எனக்குள்ள அது நடக்கிறது என்றது உண்மையா இருக்குமா என்றது ஐயம் எங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இந்த பதஞ்சலி வழி கிளியரா சொல்லிட்டு வாரு, இது நடந்தா இது உனக்கு நடக்கும். நீங்க பதஞ்சலி யோசனை நான் இதை பேசலாம். நீ கற்பனையில இருக்கிற என்றதை அவர் எப்படி சொல்லுவீர்?
அவர் அங்கால பதில் சொல்றேன், நீ கற்பனையில இருந்தா நீ இப்படித்தான் இருப்ப. இங்க இங்க வந்து என்னுடைய விஷயம் ஒன்றும் இல்லை. கற்பனை நாங்கள் விகல்பத்துல இருக்கிறோம் என்று சொல்றோம். எங்களோட எண்ண ஓட்டம் விகல்பத்துல இருக்குன்னு சமாதி பாகத்துல வச்சு சொல்றேன். ஏனென்றா சமாதியில எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப உனக்கு தெரிஞ்சிடும், ஓகே நீ இந்த இடங்கள்ல, இப்ப எல்லாருக்கும் தெரியும் தான் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் தான், வெளியில சொல்ல தேவையில்லை. நான் எவ்வளவு பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும் தான். அப்ப அந்த பொய்யவோ இல்லாட்டி அந்த கற்பனையவோ சரி செய்வதற்கு அடுத்த சூத்திரத்தை அவர் அடுத்த சாதனா பாதத்தை பயன்படுத்த. அவர் உனக்கு போய் வெளியில எல்லாம் போய் சொல்ல தேவையில்லை, நீ வந்து இதெல்லாம் வெளியில ஆக்களுக்கு நீ எவ்வளவு பொய் சொல்லலாம் சொல்ல தேவையில்லை. அந்த பொய்யை இல்லாம ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த விபரீதத்தை இல்லாம பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த விகல்பம், இந்த நீ கற்பனையில இருக்கிறத நீ இல்லாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான்காவது நித்திரை, நிலடி நித்ரா. ஈவன் நாங்கள் தூங்கும் போது கூட எங்களுடைய எண்ண ஊட்டம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. சோ நாங்க தூக்கத்துல இருந்து எழும்பேகையும் ஓகே நாங்க இதான் சொல்லி கனவு இப்படியான விஷயங்கள் இருக்குதானே, இதை பதஞ்சலி சொல்றார். அங்கேயும் உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் உருவாகி கொண்டிருக்குன்னு சொல்ல. இதை நாங்க மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ஒரு குக் வச்சு உங்களை வந்து அந்த ஜானப்பாகன் வச்சு அந்த குக் வச்சிருக்கிற மாதிரி, ஜானப்பாகன் வச்சிருக்கிற அந்த அங்குசம் மாதிரி உங்களை பிடிச்சு இழுக்கணும், ஒரு காதுக்குள்ள பிடிச்சு இழுக்கணும். என்ன சமாதிபாதம், சமாதிபாதம், சமாதியில வச்சு பதிஞ்சு இதெல்லாம் சொல்றேன். ஏனெண்டா தியானம் செய்யும் போது இல்லாட்டி தியானம் என்ற ஒரு விஷயம் வச்சு கொள்ளும் போது நீ எங்கெங்கே எல்லாம் எப்படி எல்லாம் உனக்கு மாற்றங்கள் நடக்க வேண்டும். ஐந்தாவது சிம்ருதி. சிம்ருதி என்றுதான் அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கினோம். இல்லாட்டி அதை வந்து ஓகே ஞாபகம், தமிழ்ல என்ன விதா மொழிபெயர்க்குன்னா ஞாபகம் என்றா அதான் தமிழுக்கும் இதுக்கும் இந்த 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 பாஷை என்ன சொல்றாங்க, என்ன சொல்றது, இங்க சன்ஸ்கிரிட்டை அதிகமாக பின்பற்றவர்கள் என்ன சொல்றார்கள், இது வந்து தேவ பாஷை என்று சொல்லி. ஓகே அதுக்கான தமிழும் இதமல்ல. ஏன் அந்த பாஷை உருவாக்கப்பட்டதுன்றதை நாங்க இங்கே விளங்கிக்கொள்ளலாம். ஞாபகத்துக்கும் சிம்ருதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே நடந்தவற்றை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மனம், அதாவது ரீப்ரோசஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, ஒரு எண்ண அலை எங்களுக்கு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் இருக்கு, வெளிநாடுகள்ல நிறைய ஆர்வம் இருக்கு. இந்த என்ன பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், போன பிறப்புல நீ எப்படி பிறந்த, அதுக்கு பிறப்புல எப்படி பிறப்ப, இந்த பின்னால போய் பாக்குறது வெரி ஃபேமஸான ஒரு வகுப்பு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன். எல்லாம் சுத்த பம்மாத்து வேலை. அப்படிதான் என்னுடைய தமிழ் வருது. ஓகே அதுதான் இது, இந்த ஞாபகப்படுத்திக் கொள்றது. இதுவும் பதஞ்சலி இந்த 5 விதமான சஞ்சலங்களுக்கு கீழே பட்டியலிடுற பாருங்க. நான் சொல்லல, நான் வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் கோர்ஸ் வந்து நானே இப்ப ஒரு ஆளை பார்த்துட்டு நான் சொல்லலாம், ஓகே நீங்க வந்து போன பிறப்புல இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அதாவது இது நடக்கணும் சும்மா சொல்லலாம். ஆனா இங்க ஏன் அதை சஞ்சலங்களுக்கு கீழே கொண்டு வாரு என்று இரண்டா, இது எல்லாம் சமாதிக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் இல்லாட்டி தடைகள். அதெல்லாம் நாங்க இதுல வந்து ரொம்ப ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நமது எண்ணம் இதில் ஏதாவது ஒன்றில் தொடர்புடன் தான் இருக்கு. அப்ப இந்த 5ம் வராத நிலைக்கு பேர் தான் சமாதி. இல்லாட்டி இந்த 5ம் வராத நிலையில தான் நீ சமாதியை நோக்கி திரும்புவ.
இல்லாட்டி உள்முகமா போக என்று நாங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளும். அப்ப இங்க 5 விஷயத்துல ஒரு யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, முதல் விஷயத்தை விட்டுட்டு, அதாவது பிராமணம் என்ற விஷயத்தை விட்டுட்டு மற்ற நாளையும் நாங்க முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஏன்னா முதலாவது என்ன, ஞானத்தை நோக்கிய கேள்வியை எழுப்பக்கூடிய எண்ணம் எங்களுக்கு தேவை எப்பயும். ஆனா மற்ற நாளும் எங்களுக்கு தேவை. அதை நான் உங்களுக்கு எல்லா வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். தவறா நீங்க புரிஞ்சு கொள்ள தேவையில்லை. தவறான ஒரு கேள்வியா யோசிச்சுட்டு இருக்கிறது. அதான் திருப்பி சொல்றேன். ஒரு திருமூலர் இல்லாட்டி பதஞ்சலி உங்களுக்கு சமாதிக்கு போகாரத்துக்கு இல்லாட்டி விடுதலைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவர்களுடைய நூல்ல கூறியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர்கள் யுகங்களை கடந்து யுகங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்த புருஷர்கள் உங்களுக்கு போய் தடுமலுக்கு மறந்து சொல்லிவிடும் நினைக்கிறீங்களா? இந்த புத்தகத்துல கோவிட் வந்தா போய் குசிக்க வேக்சினா போடும், விஷயம் முடிஞ்சது. அதுக்கே திருமூலர் தேவையில்லைதான். வெரி சிம்பிள். ஓகே, சோ தவறான கணிப்பு, நாங்க எல்லாம் விபரீத விளையாட்டு விட்டுட்டு இருக்கோம். சோ அது தேவையில்லை. விகல்பம் தேவையில்லை. ஓகே, நித்திர தேவையில்லை. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்களுடைய எண்ண ஓட்டங்களை நன்றாக நாங்க உள்வாங்கி கவனிச்சோம்டா எங்களுக்கு தெரியும் அது எந்த நிலையில் எங்களுக்கு இருக்கிறது. இங்க கிரியா யோகம் பயின்றவர்களுக்கு தெரியும், நாங்கள் சுத்தி என்ற ஒரு முறையை பாவிக்கிறோம். அதாவது இந்த எண்ண ஓட்டங்களை கடத்தல் இல்லாட்டி எண்ண ஓட்டங்களை தவிர்ப்பதற்கான தியான முறைகள் எல்லா குரு பரம்பரையிலையும் இருக்கு. இப்ப வடிவாம்பாள் ஒன்று செய்கிறா, புஷ்பகாந்தி அம்மா ஒன்று செய்கிறா. ஆனா ரெண்டுமே ஒரே வேலையைத்தான் செய்யும். இப்ப ஃபைசரும் நல்லதுதான், கோவிட்ஷீல்டு நல்லதுதான், கோவேக்சினும் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான், எல்லாம் ஒன்றைத்தான் செய்யுது. இப்ப நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் கோவிட்ஷீல்டு போட்டேன்னா ஆனந்த விலையா ஃபைசர் போட்டவர் இப்ப 3வது அலை வந்தா என்னத்தான் கூட தாக்குமோ, ஏன்னா ஃபைசர் நல்ல பண்றாங்க. நாங்க இப்படித்தான் பேசிட்டு இருக்கோம். நாங்க இதைத்தான் செய்துட்டு இருக்கோம். இதுதான் தேவையில்லாத வேலை என்று பதஞ்சலி. இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சு நாங்க இல்லாததை இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கோம். அப்ப என்ன நடக்கும், எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கால சுழற்சியில இருக்கக்கூடிய துன்பத்துக்குள்ளேயே நாங்க விழுந்துவோம். ஏனென்றால் தவறான எண்ணம், தவறான அணுகுமுறை, கற்பனை வாழ்க்கை எல்லாமே என்ன ஞாபகப்படுத்தி, ஓகே இந்த பிறப்புல நான் இதெல்லாம் செய்ய முடியல, பாப்போம் அடுத்த பிறப்புல வந்து செய்வான் என்று நாங்க ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கோம். அதை பிரயாச்சிச்சம் போல இருக்கு. நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகாம ஒரு இதா கனடாவுக்கு போயிருக்கேன். இப்படியே நாங்க எல்லாம் ஞாபகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, இந்த 100 ஆண்டுகள்ல தங்களுடைய தாய் மண்ணை விட்டு போன எல்லாருக்கும் இருக்கிற ஒரே இது தங்களோட ஊர்ல போய் சாகணும். இதுவும் ஒரு ஞாபகம் தான். இது ஒரு பெரிய ரிசர்ச்சாவே போய்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம அங்க போயினம் என்ற இது ஒன்றுமே தேவை. நீ எங்க போய் செத்தாலும் சாம்பலா தான் போகும். ஓகே, சோ இது வந்து ஒரு தவறான எண்ண ஓட்டம், தவறான கற்பனை, தவறான ஞாபகத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி இந்த மனம் எங்களை துன்பத்துக்குள் மீண்டும் மீண்டும் தள்ளிக்கொண்டே இருக்கு. ஏனென்றா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆர்வம் இல்ல, நான் யார், எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்ம புருஷனை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு மணித்தியாலத்தை கூட ஒதுக்குவதற்கு தயாரில்லாத போது எங்களால் இந்த துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஏனென்றால்
யோகத்துல இருக்கிறவர்களுக்கு முக்கியமான தடையாக இந்த அறிவு தடையத்தான் பதஞ்சலி சொல்ற. ஞானத்தை அடைகிறதுக்கு அறிவு மிகப்பெரிய தடை. அப்ப இந்த அறிவை நாங்க எப்படி பார்க்க, அதுக்கு ஒரு தனி லிஸ்ட கொடுக்கிறார் பாருங்க. 7வது சூத்திரத்துல இந்த பிராமணம் 3 பகுதியை கொண்டிருக்குன்னு சொல்ற. பிரத்ஷயம், அனுமானம், ஆகமம் என்று 3ஆ பிரிக்கும். இந்த அறிவை நாங்க எப்படி பிழையா விளங்கிக் கொள்றோம் என்றதுக்கு இது ஒரு முக்கியமான சூத்திரம். எங்களுடைய அறிவு 3 விதமாக பிழையா போக சான்ஸ் இருக்கு. பட் யோக சாஸ்திரத்துல இந்த 3ஐயும் நாங்க முதல் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த 3 சொல்லையும் நாங்கள் மிக முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த முக்கியமான 3 சொல்ல முதலாவது சொல்தான் பிரத்யக்ஷ. அதாவது நாங்க 5 இந்திரியங்களினால் அறிஞ்சு கொள்வது. கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். ஓகே, இப்படி இந்திரியங்கள் மூலம் அறிஞ்சு கொள்ளும். உலகத்தை கட்டி ஆள்ற அதிகார வர்க்கம் 5 விஷயத்தை தங்களுக்குள்ள வச்சிருக்கணும். இப்ப ஒன்று இந்த இப்ப இருக்கிற உலகம், இப்ப இருக்கிற எல்லா காலத்திலையும் அதேதான் செய்யும். அதிகார வர்க்கம் ஒன்றையே செய்யும். முக்கியமா இந்த மீடியா சொல்லுது கோவிட் 4வது வெர்ஷன் வந்துட்டு, 5வது வெர்ஷன் வந்துட்டு நாங்க நம்புறோம். ஏன்? கண்ணால பாக்குறோம். இந்த வெள்ளை முகமூடி போட்டு ஆக்கள் டக்கண்டரால பிடிச்சு கொண்டு போயின்னு கேஸ் சிலிண்டர் வெடிக்குது எங்கட ஊர்ல, டக்குன்னு நினைக்கிற வெங்கட கேஸ் சிலிண்டரும் வெடிச்சுட்டு சொல்லி நாங்க போகாம இருக்கிறோம் பாங்க. ஆனா உண்மையா என்ன? அதிகார வர்க்கத்திடம் இருக்கிற போட்டியில எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு இதை உருவாக்கி மீடியாவில் சொல்றாங்க. சோ 5 இந்திரியங்களால நீ அறிபவை எல்லாம் பொய் என்று சொல்ற. அதுதான் நாங்க டம்ளர் சொல்ல, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் என்று சொல்லுங்க. அது என்ன மெய்? இந்த மெய்யுக்குள் இருக்கும் மெய்யை அறிவது மட்டும்தான் மெய், மற்றதெல்லாம் பொய். ஏனென்றால் புலன் அறிவும் எங்களுடைய அனுபவ அறிவும் இந்த மூலத்தில இருந்து வரக்கூடிய அனுபவ அறிவும் ஒரே அறியும் அறிவுதான். அந்த அறியும் அறிவு எல்லா காலத்திலையுமே மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. இன்றைக்கு சரி என்று சொல்ற ஒரு விஷயம் நாளைக்கு பொய் என்று சொல்லப்படலாம். இன்றைக்கு பொய் என்று சொல்லப்படுற விஷயம் நாளைக்கு சரி என்று சொல்லப்படலாம். இந்த மாற்றம் எல்லா காலத்திலேயுமே நடந்து கொண்டே இருக்கும். அதால உன்னுடைய இந்த புலன் வழியாக கண்டுபிடிக்கிற அறிவு பொய்யான அறிவு. சோ உங்களுடைய பிராமணம் என்ற அந்த மூல சொல் ஒரு ஞான பூர்வமான கேள்விக்கும் ஞானபூர்வமான அறியும் அறிவுக்கு இந்த பிரத்யட்சம் என்ற ஒரு அறிகிற இந்த ஐம்புலன்களால் அறிகிற அறிவு எவ்வளவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு
நான் முதலே சொல்லியிருக்கிறது போல் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லாட்டி கற்பனை சார்ந்த விஷயம் மட்டும் எங்களுடைய இறை உணர்வை அடைவதற்கு போதாது. அப்ப இந்த பிரத்யட்சம் என்ற ஒரு விஷயத்துல இருந்து நாங்க என்ன விஷயம் சொல்லி புரிஞ்சு கொள்ளலாம் என்றால், எங்களுடைய இருக்கிற சரியான அறிவு என்ற ஒன்று அறிவு கிடையாது. ஏனென்றால் சரியென்று நாங்க அறிஞ்சு கொள்ற விஷயம் ஒரு காலத்தில் அது பிழையான அறிவாகவும் இருக்கலாம். எங்களுடைய எல்லா மதங்கள்லையும் கிட்டத்தட்ட 16 மதம் இருக்கு உலகத்துல. இந்த 16 மதங்கள்லையும் இந்த 4 விஷயம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும். சொர்க்கம், நரகம், பிறப்பு, வாழ்க்கை, கர்ம வினை. இதெல்லாம் எங்களுடைய அனுபவ அறிவுக்கு ஒத்து வருமா? நாங்க எதெல்லாம் நல்ல இதண்டு நினைச்சோமோ அதெல்லாம் செய்யறால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எதெல்லாம் கெட்டதுன்னு நாங்க நினைச்சோமோ அதை செய்யறவங்க நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்பிக்கையோட மட்டும் நின்றக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அறிவை வளர்ப்பதுதான் இங்கே முக்கியமானது. ஆகவே அந்த அறிவை மட்டும் வைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்த சொல்லான அனுமானத்தை நாங்கள் உள்வாங்க வேண்டும். இது 2வது பிராமணமாக நம்ம பதஞ்சலி சொல்லுற அனுமானம், அதாவது ஊகித்து அறிதல். ஊகித்து ஒரு விஷயத்தை அறிதல். இதுக்கு நிறைய இயல்பான உதாரணங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைய கொட்டிக்கிட்டு இருக்கிற அனுமானம். ஊகித்து நெருப்பண்டா சுடும், நீ கீழே ஓடி போய் விழுந்தேண்டா நீ காலுடையும் தெரியும். ஓகே, கலியானம் கட்டுனா உண்ட வாழ்க்கை அவ்வளவுதான். களி ஆனம். ஓகே, களி என்றா தெரிந்தானே, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. ஓகே, இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, ஏன்னா பார்த்துருக்கோம். ஆனா அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம்? எல்லாம் செய்வோம். ஏனென்றா எங்களுடைய பிரமாணம் அவ்வளவு உறுதியானதாக இல்லை. அவ்வளவு ஒரு 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 வைராக்கியம் நிறைந்தவர்களாக நாங்கள் இல்லை. ஓகே, அதால ஜாம் பெற்ற துன்பம் பெருகவு வையகம் என்று நாங்களும் எங்கட பிள்ளைகளுக்கு அதே துன்பத்தை கொடுத்துற ரெடியா இருக்கு. சோ அனுமானம் கூட எங்களை ஒரு ஒரு ஆழமான பிராமணம் இல்லாட்டி ஆழமான ஞான பாதையை தரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூரை நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறதால எங்களுக்கு பிராமணத்தை அதிகமா உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு வடிவமைப்ப எங்களுடைய உணர்வு பெறும். ஆகவே இந்த பிராமணம் என்ற விஷயத்துல 3வது விஷயம் ஆகமா. ஆகமம் என்றால் நாங்கள் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட ஒரு ஒழுக்க நெறிகளை அவர்கள் நூல்களாக எழுதி வச்சிருப்பார். இப்ப கோயில் என்றா எப்படி கட்டணும், ஒரு ஆசிரமம் என்றா எப்படி கட்டணும், ஒரு மூலஸ்தானத்துல என்னென்ன மாதிரி செயல்கள் செய்யணும், அதுக்கு எப்படியான தகுதியானவர்கள் நிர்ணயிக்கிறது. இப்படி ஆகமம் என்றா ஒரு 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 நூல்ல ஒரு பிராமண இதுல எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க வர்ற இந்த ஆகமத்துக்கும் இந்த பிராமணத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இது டிரெக்டா அப்படியான ஒரு தொடர்பு இல்லை. நாங்க இந்த பிராமணத்தை வேண்டா
ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு மக்களால் இல்லாட்டி ஒரு விஷயத்தை எழுதி வைக்கப்பட்டு போயிருந்தால் இது இப்படித்தான் செய்திருப்பினம் என்று சொல்லியிருந்தா. இப்ப ஒரு சிம்பிள் இந்த ராமர் போட்ட பாலம் உண்மையா பொய்யா, அது எப்படி கட்டியிருப்பாங்க, அந்த கல் உண்மையாம எப்படி மிதக்குது. சோ அந்த காலத்துல இருந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்கும் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் தொடர்பே என்ன சொல்லுவாங்க, காட்சி பிராமணம் சொல்லுவோம். ஓகே, சோ நாங்க அதை போய் பார்க்க அந்த கல்லு மிதக்குமா மிதக்காதான்னு எங்களுக்கு தெரியாது. என்ன எங்கள்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை, அதை புரிஞ்சு கொள்ற தொழில்நுட்பம் எங்களிடம் இல்லை. இல்லாட்டி இப்ப எப்படி சொல்றது, என்ன முறைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு சமயங்களும் பின்பற்ற முறைகள். இப்ப ஃபயர் செரமனி என்று சொல்றோம். இப்ப யாகம் வளர்க்கின எல்லா மதங்களும் நெருப்பை வளர்க்கிறார்கள். வேற வேற ஆகம முறைப்படி வளர்க்கிறார். ஆனா ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நெருப்பை வளர்த்தால் நெருப்பில இருந்து தேவர்கள் வருவார்கள், வந்து நீங்கள் கேட்டதை கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த மதத்திலேயாவது அப்படி ஃபயர் வழக்கைக்காராவது வந்திருக்கணுமா? ஒரு திரும்பரே. அப்ப நாங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும், ஆகம முறையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் கூட எங்களுடைய அனுபவத்துக்கு முரண்பட்டால் அதை நாங்கள் தள்ளி வைக்க வேண்டும். உன்னுடைய அறிவுக்கு இல்லாட்டி உன்னுடைய அனுபவத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய ஆகமத்தை தள்ளி வைக்க. இப்ப இங்க நீங்க ஒரு கேள்வி அப்பயே ஆத்மன் நீங்க இங்க ஜாகம் வளர்க்குறீங்கன்னா, என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்துக்க ஜாகம் எப்படி வளர்க்கணும், ஒரு ஜாகத்தை எப்படி வளர்க்க வேண்டும் படிச்சிருக்கேன். அதுக்கு முதலே என்னுடைய குருவை நான் சந்திக்கும் முதலே நான் அக்னிஹோத்ரா நான் செய்து கொண்டே இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸுக்கு பிறகுதான் நான் இந்த காயத்ரி ஹோமத்தை நான் படிச்சேன். சோ ரெண்டையும் ஒண்டா சேர்க்கும் போது எனக்கு இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில நான் அதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அங்க ஒரு கோயில்ல ஒரு பிராமின் செய்கிற மாதிரியான ஒரு முறையை நான் பின்பற்ற மாட்டேன். என்னுடைய குரு சொல்ற முறையத்தான் நான் பின்பற்றுவேன். ஏனென்றா எனக்கு அது ஒரு குரு மூலமாக ஒரு அனுபவம் மூலமாக கிடைக்கும். இப்ப இங்க என்ன நடக்கும்னா பெரிய முரணே நடக்கும். இப்ப ஒரு இந்தியன் மாணவர்கள் அதுல ஓகே ஆத்மனே நீங்க அதை செய்யல, இதை செய்யல, இதை வைக்கல, அதை வைக்கலன்னு கேட்பாங்க. ஒரு மேலத்திய மாணவர்கள் சொல்லுவார்கள், ஓகே ஆத்மன் எனக்கு இதெல்லாம் புரியல, நான் உங்கள்கிட்ட மெடிடேட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த வேலை ஃபயர் செரமனி செய்யறது மட்டும். இந்த முரண்களுக்குள்ள எப்பயுமே சிக்கிக்கொள்ளாத ஒரு தன்மையை ஒரு யோக மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த முரண் எப்பயுமே இருக்கும். நீங்க எந்த பக்கத்தை எந்த முறையில இருந்து வந்தாலும் அந்த சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டுப்படுவீங்க. அந்த ஆகம முறை ஒன்று இருக்கும், எல்லா மதங்களையும் இருக்கு. அந்த ஆகம முறையில இருந்து எப்படி உங்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஆகமத்தை தள்ளி வச்சுட்டு உங்களோட தியான அனுபவத்துக்கு ஏற்ற ஆகம முறைகளை உள்வாங்கக்கூடிய பிராமணத்தை நீங்க பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கென்று தனிய உபநிடதங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க தீயை வளர்த்து நீங்கள் முக்தி அடையலாம், இல்லாட்டி தீயை வளர்ப்பதனால் ஓகே அக்னி பகவான வளர்ப்பதனால் என்னென்ன முறைன்னு பெரிய ஆகம முறைகளே இருக்கு. அது சரியா பொய்யா என்றதை சரியா தவறா என்றதை ஆராய்ச்சி பண்றது உங்களோட வேலை இல்லை. உங்களுடைய வேலை உங்களுடைய அனுபவத்துக்கு முரணாக இருக்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு செய்ய வேண்டியது. இல்லாட்டி நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னா, நீங்க ஒரு பம்புக்குள்ள மாட்டிடுவீங்க. ஓகே, அதுக்குள்ள வேற சிக்கலும் இருக்கு. ஏன் அவர் அப்படி யாகம் வளர்க்கு, ஏன் நீங்க எப்படி வளர்க்குறீங்க?
இப்படி வளர்த்தா என்ன, அப்படி வளர்த்தா என்ன என்று ஓகே விளக்கமான கேள்விகளுடன் மக்கள் வருவார். அந்த கேள்விக்கெல்லாம் நான் ஓகே பாஸ், தெரியாது என்ற பதிலைத்தான் நான் வச்சேன். தெரியாது என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு ஒரு புத்திசாலித்தனம். அதை நான் படிப்பதற்கு எனக்கு 35 வருஷங்கள் ஆகியிருக்கிறது. தெரியாது என்று சொல்றது, முந்தையெல்லாம் தெரியும் என்று சொல்லிடுவேன், இப்ப தெரியாது என்று சொல்றேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இப்பதான் கேட்டா எனக்கு தெரியாதப்பா. யாராவது போன் பண்ணி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி, நான் தெரியுமென்று சொன்னா பிரச்சனை கூட, தெரியாதுன்னு சொன்னா பிரச்சனை குறை. இதுக்கு இதைத்தான் பிராமணம் என்று சொல்றேன். மிகச்சிறந்த நுண்ணறிவு உங்களுக்கு வேண்டும். ஆகவே இந்த பிராமணம் என்ற ஒரு சொல் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் அடிப்படையில இருந்து எங்களுக்கு ஒரு சான்றார், இதுக்கு கீழே இப்படியான விஷயம் இருக்கு, இதன் மூலம் நாங்க இதை ஒரு சாட்சியா வச்சுக்கொண்டு எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எது எது எங்களுக்கு தேவை, எது எதெல்லாம் எங்களை அறிவை மங்க செய்யும். நான் அதான் உங்களுக்கு எங்கட சாதாரண தமிழ்ல சொல்லலாம், படிச்சா அரளை போயிடுறது சுவர், நிறைய படிச்சா எல்லாம் மறந்து போய் கடைசியில எங்கட பேரும் மறந்து போறது சுவர், பேர பிள்ளைற பேரும் மறந்து போயிடும். இதெல்லாம் நடக்கும். அறிவு, எங்களுடைய ஞானத்தை நோக்கி செல்லாத அறிவை, இல்லாட்டி பகுத்து உணர முடியாத அறிவை, கால ஓட்டத்தில் மந்தமடையக்கூடிய அறிவை, இல்லாட்டி எங்களுடைய ஆத்ம சாதனைக்கு முயற்சியை கொடுக்காத அறிவை தள்ளி வைப்பதுக்கு இந்த சான்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால இந்த பிரத்யக்ஷம் என்றா இந்த ஐம்புலங்களால பெறுற அறிவு மட்டுமல்ல, அனுபவ அறிவு என்று சொல்றாங்க. பிரத்யக்ஷத்துக்கு சரியான இனியில நல்ல மொழிபெயர்ப்பு சொல்றேன்னா அது ஒரு அனுபவ அறிவு. இந்திரியங்களால கற்ற அறிவு இல்ல, இந்திரங்கள் மூலமாக பெறுற அறிவு எங்களுக்கு அனுபவமாக மாறினா அது பிரத்யக்ஷம். என்ன ஒரு சூத்திரத்தை படிப்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதான் பிரச்சனை. சில வேளைய ரொம்ப டீப்பா போயிச்சா டைம் போறது தெரியாது. அப்ப 8வது சூத்திரம். அப்ப முதல் சூத்திரத்துல நாங்க என்ன பார்த்தோம்? பிராமணம், அதாவது எங்களுடைய நுண்ணறிவு 3 வகையான பகுதியை அது கொண்டிருக்கு. திருப்பி படிப்பிக்கும் போது நீங்க மீண்டும் மீண்டும் என்ன ரொம்ப ஆழமா போவீங்க. அந்த அன்பு கூடிட்டே போகும். அந்த அன்பு, அந்த சூத்திரத்துல இருக்க அன்பு கூடிட்டே போகும். அப்ப இந்த 3ம், அதாவது அனுபவ அறிவு, அனுமான அறிவு, ஆகம அறிவு, இந்த 3ம் எப்படி எங்களுக்கு ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வரும்? உங்களுக்கு தெரிந்திருக்கு, நான் சில பின்னால இருந்தும் சூத்திரத்தை பார்க்க சொல்றேன், நான் மேலே இருந்தும் பார்க்க சொல்றேன். திருமந்திர பாடலையும் நான் அப்படித்தான் படிப்பேன். இரண்டா இந்த வாய்ப்பாடு பாடமாக்குறேன். அப்ப எங்களுக்கு என்ன ஆழமா புரியும். சோ இங்க இருந்தும் பாருங்க, ஏன் தவறான அறிவு வருது? விபரியாயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஸ்தம். முதல் ஒவ்வொரு சொல்லுக்குமான அந்த பொருளை நாங்க முதல் விபரியோ, அதான் நாங்க முதல் பார்த்தோம். விபரீதம் முதல் பார்த்தோம்ல, என்னண்டு விபரீதம், விபரிய. சேம் ஆன ஒரு விஷயம். எப்படி ஒரு தவறான அறிவு
குழப்பம், ஒரு உண்மை இல்லாத அறிவு எங்களுக்கு வருது. ஏன் வருது? திருப்பி நான் அந்த குப்பை போட்டு சமாதி பாதத்துல இருந்து கொண்டு ஒரு தவறான அறிவு, அதான் இந்த டக்குன்னு திடீர்னு எனக்கு இந்த தோர் வந்தது அதுக்கு தான். இந்த தோரை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்கு காரணமே இந்த இதுதான், இந்த சமாதி தான். சமாதியும் இந்த அஷ்டமா சித்தியும், இந்த சமாதி பாதத்துக்கும் அதுக்கும் ரொம்ப ஒரு மித்யா, ஒரு உண்மை இல்லாதது, ஒரு பொய்யானது, ஒரு தவறானது, ஒரு மாயையுடையது. எங்கட எண்ணம் அது ஒரு மாய வேலை. எங்கட எண்ணம் தவறானது. நாங்கள் இறைவனை எண்ணுவதை விட மற்ற எதை எண்ணினாலும் தவறானது. மற்ற எதுவுமே எங்களுக்கு மோட்சத்தை தராது. ஞானம், ஞானம் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, அத அறிவண்டு மொழிபெயர்க்கினம். ஆனால் அவனை அறியும் அறிவே ஞானம் எனப்படும். ஆனா எங்கட அறிவு அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் அறிய ஆர்வப்படும். ஓகே, அது இல்லாதது, இல்லாட்டி அதனுடைய ரூப, அதனுடைய வடிவம், அதனுடைய தோற்றம், அதனுடைய அடிப்படை, அதனுடைய மூலம். அதான் அந்த பாரதியார் பாட்டு போட்டான், மூல, அந்த மூலத்தில் இருப்பவன், அந்த மூலத்தில் நிற்பவன், அதை நோக்கி உறுதியாக இருப்பது பிரதிஸ்தம். பிரதிஸ்தம் மன்னிக்கோன், சான்ஸ்கிரிட் மறந்து போயிட்டு 10 வருஷம் ஆட்டு. பிரதிஸ்தம். ஒரு தோற்றம் இல்லாட்டி அதனுடைய அறிவு, அதனுடைய உண்மைத்தன்மை இல்லாட்டி பொய்யான தன்மை வச்சு நாங்க இட போடுறோம். இப்படி நான் நல்லா பேசினா நானும் சாமியார் நினைச்சீங்கன்னா அதுதான் அஞ்ஞானம், அதுதான் தவறான அறிவு. அப்ப அந்த சொல் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய. பதஞ்சலி எப்படி போறேன், ஏன் இந்த தவறான எண்ணம் வருது? எங்களுடைய அறிகிற தன்மையில எங்களுக்கு போதுமான அளவுகள் இல்லாததால, எங்களுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையால. ஏனென்றா சித்தர்களே சொல்லியிருக்காரு, இந்த சத்தியத்தை வாயால சொல்லும் போது அது எச்சியில பட்டு வர்றதால அது அசத்தியமா மாறிடுன்னு சொல்லு. அதான் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க மிக சிறந்த குருமார். ஏனென்றா வாயால் அதை சொல்ல போனா அது அதனுடைய கற்பை இழந்து விட்டதாக அர்த்தமா. சத்தியம் தனது கற்பை இழந்து விடுகிறது அது வாயால சொல்லும் போது என்று சொல்லலாம். ஆகவே அந்த முதல் சொல்லப்பட்ட அந்த எண்ண அலை அல்லது அந்த அந்த 5 விதமான எண்ண அலைய நாங்க திருப்பி பார்ப்போம். பிராமணம், விபரீதம், விகல்பம், நித்திரை, ஞாபகம். இந்த 5 ஒரு 3 வகைப்பட்டு இருக்கு. இந்த 5ல இந்த பிராமணத்தை தான் நாங்க முதல் பார்க்கறாங்க. காட்சி பிராமணம்,
அனும பிராமணம், ஆகம பிரமாணம். அதான் இந்த 3 பாத். அந்த 3 பிராமணம் 3ஆ மாறுது. அந்த 3 தான் இது. அந்த 3ல இருந்து எப்படி இங்க இருந்து இந்த விபரீதத்தை பார்க்க புரிஞ்சுதா? முதல்ல நாங்க 5 பார்த்தோம். அந்த 5ல இருக்கிற முதலாவதுல பிராமணத்துல 3 விதமான பிராமணம் இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். இந்த அறிவும் எங்களுக்கு அனுபவ அறிவில்லாத பட்சத்தில் இந்த 3ம் எங்களை விபரீதமாகத்தான் கொண்டே விடும். சமஸ்கிருதத்துல விபரியோ என்றால் அதுக்கு தவறான பொருள் கொள்ளப்படுதல் என்று. இப்ப நாங்க சொல்லாத, இப்ப நான் சொல்றேன், இப்ப திருமந்திரத்தை சொல்றேன். ஓகே, எப்படி நம்புறது? திருமூலர் வந்து எனக்கு சொல்லவா போறேன், ஓகே நீ சொல்றது பொய்யடா சொல்லவா போறேன்? இல்லாட்டி உங்களுக்கு வந்து சொல்லுவாரு, ஆத்மன் சொல்றதெல்லாம் பச்சை பொய், நம்பாதீங்க சொல்ல மாட்டேன். அந்த நம்பிக்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். ராமா, திருமூலர் கட்டாயம் வந்து சொல்ல மாட்டேன். ஏகே எனக்கும் அது என்ன டைம் வந்து கேட்க மாட்டேன். அப்ப நான் எங்கட ஊர்ல சொன்ன மாதிரி என்ன வண்டில இழுத்து விடலாம், என்ன வண்டிலாவது இழுத்து விட வண்டியா? ஓகே, வியாபாரம் ஓடுனா சரி, இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லு. அதனாலதான் பிஸ்னஸ் இடையில சின் இருக்குன்னு சொல்றாங்க. பிஸ்னஸ் SIN இருக்கு. பிஸ்னஸ் என்றாலே சின். யாரும் ஒரு அம்மா கேட்டா மெசேஜ் பண்ணுதா, ஏன் நீங்க காசு வாங்க இல்லையா? காசு வாங்கினா அந்த சின் வந்துடும் இல்ல, அதால வாங்க. அது பிசினஸா போய் பிசினஸ் வந்தா சின் வந்து. ஓகே, சோ ஆகவே இந்த தவறாக பொருள் கொள்ளுதல் இப்ப இத வந்து ஃப்ரீயா, இதுக்கு மதிப்பல்ல. இதை வந்து நீங்க தவறாகவும் புரிந்து கொள்ளலாம், சரியாகவும் புரிந்து கொள்ளலாம், ஞான நிலையிலும் புரிந்து கொள்ளலாம். ஓகே, சோ தவறான எண்ணம் எப்படி அறிவுக்கு வரும்? ஏனென்றால் எங்கள அறிவு ஞான நிலையில் இல்லை. ஏனென்றால் இந்த சூத்திரத்துல அந்த கேள்வி அடிப்படையில என்ன சொல்றேன்டா, ஏன் எங்களுக்கு தவறான அறிவு வருதண்டா, நாங்கள் ஒன்னொருவருடைய தோற்றத்தை வைத்து நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். எங்களோட ஆம்புலன்களால புரிஞ்சு கொள்றோம். இந்த ஆள் நல்லா தான் இருப்பேரப்பா, அதான் அந்த வடிவேல் ஜோக்க சொன்னேன். ஓகே, அதான் மாணிக்கவா திருப்பியும் எனக்கு இந்த திருவாசகம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த இளையராஜா தான். ஓகே, என்ன வரி வரும் இது ரொம்ப, அதுக்கு மேல அப்பாவையும் சொல்லத்தான் பண்ணும். அப்பதான் அந்த திருவம்பாக்கு கூட்டிட்டு போறாரு. சின்னல்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வயசுல இருந்து நான் திருவம்பாக்கு போறேன். அப்பா இறக்கும் வரைக்கும் திருவம்பா போனால்தான். என்ன பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தர். இதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தபடியாச்சு. இதுதான் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போங்க பாப்போம், முன்னுக்கு சாக்லேட் அடுக்கி வச்சிருப்பான். இந்த பில்லு போடக்க பிள்ளைகள் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிள்ளைகள் அதுல வந்து கேட்கும், அப்பா எடுத்து வாங்கி கொடுப்பேர். சோ அவனுக்கு தெரியும் எப்படி அதை அடுக்கி முன்னுக்கு வச்சுட்டு போனோம். சோ அதே போலதான் இந்த உலகம் உங்களை தவறாக பொருள் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சிருக்கு. ஒண்ணும் செய்யல. நாங்க எல்லாம் படிச்சா நல்லா வாழலாம்னு சொல்லியிருக்கேன், காசு சேர்த்தா நல்லா வாழலாம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பெரிய பொய். ஆனா நாங்க நம்பி எல்லாம் செய்துட்டு இருக்கோம் பாருங்க. எப்படி மணி மேக் மெனி திங்ஸ் சொல்றோம் இல்ல, ஆறாவது இல்லையான்னு சொல்லுவோமா? இல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆத்மன் நீங்க எல்லாம் சொல்றது சரிதான், ரெண்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும் ஆத்மன் ரெண்டுதான் முடிக்கணும். ஆக்களோட பேசும்போது அப்படித்தான் முடிக்கணும். அப்ப நீங்க இப்படி இருக்கக்கூடாது. இந்த புஷ்வாந்தி அம்மா எல்லாம் இருக்கா, அவெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்க முதலா இருக்கா. சார் நீங்க நல்லாத்தான் எல்லாம் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு சார், கொஞ்சம் முளைக்கத்தான் வேணும்னு சொல்லுவாடாக்க. இதுதான் இந்த விபரீதம்.
இப்ப நான் அவளோட பேச்சை கேட்டாலோ அவ எந்த பேச்சை கேட்டாலோ விபரீதமா முடிச்சிடும். அதால பேச்சை கேட்காது. உங்களுடைய அனுபவம் சாராத எந்த பேச்சும் விபரீதத்தில் தான் முடியும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ஞான நிலையை நோக்கி அடைகிறானோ அவனே பாரதியார் போல, இல்லாட்டி ரமணர் போல, இல்லாட்டி ராமகிருஷ்ணர் போல அந்த வைராக்கியத்தை யார் தனக்குள்ளே வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களே இந்த இந்த சமாதி அனுபவத்தை பெறுவதற்கு தயாராக இருப்பார்கள். இதுக்கு 1000 பாட்டு இருக்கு. 1000 பாட்டை எனக்கு நிறைய பாட்டு ஞாபகம் வருது. அதுல நான் நிப்பாட்டுறேன். ஏன்னா எல்லாரும் நிறைய பொய் அறிவை, விபரீதமான விளையாட்டுகளை கொடுக்கக்கூடிய நிறைய அனுபவங்களை இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நான் ஒரு பாட்டு இதுல போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு சங்கீத பாட்டு டெய்லி போடுவேன். அந்த பாட்டு எல்லா பாட்டும் எல்லாம் எங்களுடைய மன கிளர்ச்சியை, இல்லாட்டி எங்களுடைய அக வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்வதற்குத்தான் உதவுமே ஒழிய எங்களுடைய அக வடிவத்தை, இல்லாட்டி அக தோற்றத்தை, இல்லாட்டி அகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த சத்தியம் சிவம் சுந்தரத்தை உணர்வதற்கு அது என்றுமே எங்களுக்கு வழிகாட்டாது. பார்த்து 8வது பாட்டு. எஸ், அதாவது இந்த நாம் வச்சிருக்கிற புத்தகம் ஸ்ரீ பதஞ்சலி யோக சூத்திரம். நான் இதை உங்களுக்கு இதுல போடுறேன். முடிந்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களோட ஊரில் இருந்தால். சுவாமி எழுதினது. அதுக்கு அவர் என்ன அர்த்தம், அதுக்கு மொழிபெயர்ப்பு, அதுல மொழிபெயர்ப்பு போடாம தான் என்னுடைய ஸ்லைட்டை நான் போடுறேன். நான் ஏன்னா மொழிபெயர்ப்பை போட்டா நீங்க பாடமாக்கி வச்சிருப்பீங்க, அதை விளங்கிக் கொள்ள மாட்டேங்கிறதுக்காக. சோ அந்த மொழிபெயர்ப்பு பொருளின் உண்மை மடிவில் நிலை பெறாத அந்த பொய் அறிவு விபரீதம் எனப்படும். சோ நானெல்லாம் 365 நாளும் கோவிலுக்கு போனேன். சோ அதால இந்த கோயில் அடிப்படை, இந்த அடிப்படை தத்துவம் என்று இருக்கு சில விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு புரிய வரும். சோ அந்த கலையின் ஊடாக, அந்த நம்பிக்கை ஊடாக சத்தியத்தை பார்க்கக்கூடிய அனுபவத்தை வளர்த்து கொள்ளுதல் சரியான பிராமணம், இல்லாட்டி ஞானத்தை விருத்தி செய்யக்கூடிய அறிவு, அதுவே சிறந்த பிராமணம் எனப்படும். மற்றதெல்லாம் தவறான அறிவு என்று சொல்லப்படும். ஓகே, நாங்கள் அடுத்த சனிக்கிழமை மித்த பாடல்களை பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.